வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 233 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேத்து நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல இறங்கு முகமா இருந்தது. இன்னைக்கு ஓப்பனிங் பார்க்கும்போது ஏறுமுகமா இருந்திருக்கு. ஆனா நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி 10 மணிக்கு மேல ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நேத்து இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் 10 மணிக்கு அப்புறம் ஒரு ஏற்றத்த குடுத்தது. இன்னைக்கு ஏறிட்டு இருந்த மார்க்கெட் 10 மணிக்கு அப்புறம் ஒரு இறக்கத்த குடுத்துருக்கு. பட் இன்னைக்கு பெரிய ஒரு வீழ்ச்சியெல்லாம் வந்து இல்ல. இப்போ வரைக்கும் வெறும் 30 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் தான் ஏற்பட்டிருக்கு. ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரிவர்சல் நடந்துட்டு இருக்கிற மாரி தான் நிஃப்டி 50 நமக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கு. பட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். மேபி நெகட்டிவ் க்ளோசிங்கா இருந்ததுன்னா, இன்னியோட தொடர்ந்து 3வது நாளா பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கும் வங்கி பங்குகள் கிட்ட இருந்தெல்லாம் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்ல. HDFC பேங்க் 1% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. கோட்டாக் மட்டும் பார்க்கும்போது இன்னைக்கு டேல லைட்டா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மத்த எதுவுமே இன்னைக்கு டேல சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல லார்ஜ் கேப்ல. அதே மாரி பிஎஸ்யூ பங்குகள், நெக்ஸ்ட் சின்ன சின்ன வங்கி பங்குகள் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட்குள்ள நம்ம வந்து போவோம். முதலாவது நம்ம பார்க்க போறது மீஷோ ஐபிஓவோட லிஸ்டிங் அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மீஷோவோட லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா, சும்மா சூப்பரா வந்திருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் படமா எல்லாரும் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். கிடைச்சவங்களுக்கு நான் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து கிடைக்கல. இது மட்டும் இல்ல, இன்னொரு எஸ்எம்இ ஐபிஓவும் வந்து அப்ளை பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இன்னும் ரீஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஆகாம தான் இருக்கு எஸ்எம்இ ஐபிஓ. இது எப்படியும் ஆயிரும் ஆஸ்பால தான் வந்து பண்ணுனேன். ஸோ சீக்கிரம் வந்து ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த மீஷோ அப்ளை பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் 46% வரைக்கான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்டிங் கெயின்ல கிடைச்சிருக்கு. அது போக லிஸ்ட் ஆனதுலேருந்து ஏற்றத்த தான் குடுத்துட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு ₹170 வரைக்கி இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா, மீஷோல வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜியோ ஹாட்ஸ்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளான வந்து முன்னெடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னா, சதர்ன் பேஸ் அதாவது இந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவ பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணி ஒரு 4000 கோடி பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜியோ ஸ்டார்ல இறக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா வரக்கூடிய அடுத்த ஒரு வருடங்கள்ல புது புது கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, சவுத்த பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டும் ஜியோ ஹாட்ஸ்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதில இந்த சினிமா துறைய சேர்ந்த மற்றும் அரசியல் அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான நபர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது கமல்ஹாசன் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி, ஸோ இந்த விழாவ வந்து சிறப்பித்து வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஜியோ ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாரியான ஒரு படங்கள் இல்லன்னா சீரிஸ வந்து இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் இதன் மூலியமா கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரோட பிசினஸ் பார்க்கும்போது நல்லாவே வந்து க்ரோ ஆயிட்டிருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஃபியூச்சர்ல குடுப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஒரு இடம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும்போது நான் பர்சனலா இத ஃபோக்கஸ் பண்ணேன். உள்ள பல பிசினஸ் இருக்கு. பல பிசினஸையும் ரொம்ப நல்லாவே வந்து அவங்க வடிவமைத்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இடையில 1, 2 சின்ன பிசினஸ் பார்த்தீங்கன்னா போலாம். ஆனா, ஸோ அந்த பிசினஸ்னால பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா, இவங்க கிட்ட கசன்னு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ரொம்ப மெயினான ஒரு பிசினஸ். ஃபியூச்சர்ல நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் மீடியால ரிலையன்ஸ் அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார் ஒரு நல்ல இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸோ நமக்கும் அதனால நல்ல ஒரு ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்கு. அடுத்தது எம்ஜி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். எம்ஜி பார்த்தீங்கன்னா, ஹெக்டர் ஃபேஸ் லிஃப்டட் டிசம்பர் 15 வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் இந்த வண்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. 7 சீட்டர் தான். ஸோ இது வந்து டைரக்ட்டா எக்ஸ்யூவி 700, சஃபாரி போன்ற கார்களோட போட்டி போட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன விலையில வரப்போகுது, ஸோ என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட சேர்மன் சுனில் மேத்தா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பதவியிலிருந்து வெளியேற போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அவருடைய பதவிக்காலம் வந்து ஜனவரி மாசம் வந்து முடிய போகுது. ஸோ அத கருத்தில் கொண்டு இப்போ இந்த ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ புதுசா யார் வர போறாங்கங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்து பார்ப்போம். இந்த சுனில் மேத்தா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பெரிய அளவுக்கான ஒரு லோன் ஃப்ராட் ஏற்பட்டது. எஸ் பேங்க் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட் உள்ள தலையிட்டு எஸ் பேங்க வந்து காப்பாத்துனாங்க. இல்லைன்னா எஸ் பேங்கோட கதை 5 வருஷம், 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஓவர் ஆயிருக்கும். அடுத்தது
ஸோ ஜேஎஸ்டபிள்யூல ஜிக்யூஜி பார்த்தீங்கன்னா, ஒரு 600 கோடி 676 கோடி மதிப்பிலான பங்குகள வந்து வித்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியும் ரீசென்ட் டேஸா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்த ஒரு பவர் செக்டார் பங்கு தான். பட் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பக்கம் இல்ல. நம்மளுடைய ஃபோக்கஸ் ஒன்லி டாடா பவர் அண்ட் இந்த என்டிபிசி இது 2 தான் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆச்சுன்னா, அப்ப நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்க்னா அது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய வங்கி பங்குகளில் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெடியான இடத்துல இருக்கக்கூடிய பங்குகளில் அதிக வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்கு எதுன்னு பார்த்தாலும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக தான் இருக்குது. ஐசிஐசிஐ அண்ட் இந்த ஹெச்டிஎஃப்சி கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து உச்சத்தில் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இந்த வேல்யூவேஷன்லாம் இதுக்கு உடம்புக்கு ஆகாது. ஸோ இப்போ என்ன காரணம், என்ன செய்தி இதில் வந்திருக்குன்னு பார்த்தா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலை வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வாங்கியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு டேயில் ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றம் இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே வந்து ஓவர் வேல்யூட் பொசிஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னைக்கு வந்து இதெல்லாம் வெடிக்கும் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேங்க் பக்கமெல்லாம் ஏறுது அப்படின்ட்டு நம்ம தலை கூட வச்சு படுக்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜைடஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஜைடஸ் பார்த்தீங்கன்னா டெனுசுமோ பயோசிமிலரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 கிட்ட இருக்கும் அப்படின்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜைடஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டாக இருக்குது. ஆல்ரெடி இந்த டெனுசுமோப் ட்ரக்கை பலரும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ரெட்டியும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிராண்ட் அதாவது இந்த டெனுசுமோப்பை ப்ரோலியான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிராண்டட் ட்ரக். அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரக் ப்ரோலியா பேர். ஸோ இப்போ ஜைடஸும் இந்த என்ட்ரிக்குள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.